இந்த கவியரங்கத்தினுடைய துவக்க நிகழ்வாக ஒரு முக்கிய நிகழ்வை நடத்திவிட்டு கவியரங்கம் செல்லலாம் என்று கருதுகிறோம். இன்றைய நாளிலே நம்மளுடைய தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையினுடைய முதுபெரும் கவிஞர் பேராசிரியர் பிரியகுமாரன் அவர்களுடைய 8வது நினைவு நாள். இது ஒரு ஒரு சூழ்நிலையிலே இந்த நாள் கவியரங்கத்தின் நாளாக அமைந்தபடினாலே அருமையான அண்ணன் பிரியகுமாரன் அவர்களுடைய துணைவியார் பேராசிரியை சுமதி பிரியகுமாரன் அக்காவிடம் பேசின பொழுது அவர்களால் வர முடியவில்லை. அவர்கள் புதுக்கோட்டையிலே கதிஜா மகளிர் கல்லூரியிலே அவர்கள் முதல்வராக முக்கிய பொறுப்பில் இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் வர முடியவில்லை. அண்ணன் பெயரிலே ஒருவருக்கு விருது வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம். ஏனென்றால் தளர்ந்து கிடக்கிற இந்த தமிழ் கிறிஸ்தவ இலக்கியத்தை ஆரம்பத்திலே எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது எங்களது தந்தை லாரன்ஸ் அடிகளார். அதை ஒட்டி அண்ணன் பிரியகுமாரன் அவர்கள், கவிஞர் ஐது பாபு மஸ்லாமணி அவர்கள், ராஜா கருணாகரன், அருள் பிரகாஷ் போன்ற பலர் எழும்பி வந்தோம். அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு ஆரம்பத்திலே அண்ணன் பிரியகுமாரன் அவருடைய கவிதைகள் தான் உந்து சக்தியாக எங்களுக்கு இருந்தது. அவர் உங்களுக்கு அனைவருக்கும் சிலருக்கு தெரியும், நம்மளுடைய டிபிஎம்எல் கல்லூரியிலே கணிதத்துறை பேராசிரியராக இருந்தவர், கிறிஸ்தவ கம்பன் என்று அழைக்கப்பட்டவர், இவனை சிலுவையில் அறையுங்கள் படு என்று சொல்லி அற்புதமான 2 கவிதை நூல்களை வெளியிட்டவர். எனவே அவருடைய இந்த 8வது நினைவு நாள் தினத்திலே யாரை நாம் கனப்படுத்துவது என்று கருதின பொழுது எங்கள் கண்ணுக்கு முதலாக தெரிந்தவர் கவிஞர் சேவியர் அவர்கள். அவரிடத்தில் சொன்ன பொழுது அவர் தயங்கினார். என்ன தயங்கினார் என்றால், பெரிய அறிஞர்கள் மூத்த கவிஞர்கள் இருக்கும் பொழுது என்னை நீங்கள் முன்மொழிந்திருக்கிறீர்களே, எனக்கு நீங்கள் தருகிறீர்களே, சற்று சங்கடமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்போது நான் சொன்னேன், இது வயது வித்தியாசம் கவிஞனுக்கு இல்லை, வயது வித்தியாசம் காலத்திற்கு இல்லை. இரண்டாவதாக அண்ணன் பிரியகுமாரனுடைய அந்த விடுதலை இறையியல், இந்த லிபரேஷன் தியாலஜி, அந்த விடுதலை இறையியலையும் ஒரு கிறிஸ்தவ ஆன்மீக ஒரு கம்யூனிச பார்வையும் சேவியர் அவர்களிடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, காலையிலே சூரியன் வருகிறதோ இல்லையோ சுட சுட ஒரு கவிதை வந்துவிடும். முதல் கவிதை எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், சமயத்தில் பொறாமையாகவும் இருக்கும். எப்படி இந்த மனிதன் இப்படி எழுதி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதனால தான் எப்படியாவது அவர் எந்த கவிதை அனுப்பினாலும் உடனே அதை படித்துவிட்டு, எல்லாருடைய கவிதையும் படிப்பேன், உடனே அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு மரியாதை கொடுத்து ஒரு சின்ன பூவை அனுப்பிவிடுவேன். ஏனென்றால் கவிஞர்களுக்கு அங்கீகாரம் காசு அல்ல, காலத்தின் கௌரவம். என் தகப்பனார் லாரன்ஸ் அடிகளார் ஒரு ஆங்கில பழமொழி அடிக்கடி சொல்லுவார், ஒருவன் மரித்த பின்பாடு நீங்கள் மலர் வளையங்களை சுமந்து வருவதை காட்டிலும் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரே ஒரு ஒற்றை பூவை நீங்கள் சுமந்து வந்தீர்களா என்று கேட்பார். நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? காலம் கடந்த பின்பு தான் கௌரவப்படுத்துவது. ஆனால் காலம் கருதி நிறைய கிறிஸ்தவ அறிஞர்களை கௌரவப்படுத்த முடியாமல் போயிடுச்சு. தயானந்தன் பிரான்சிஸ் கௌரவப்படுத்த முடியவில்லை. நாவலாசிரியர் ஐசக் கருமராஜன், கவிஞர் எஸ்பி அமலன், மெர்வின், 100 நூல்களை எழுதின மெர்வின், இப்படி கிறிஸ்தவ இலக்கியத்திற்காக பாடுபட்ட அறிஞர்கள் எல்லாம் கடந்து சென்று விட்டார்கள். அவர்களை கௌரவப்படுத்த முடியவில்லை. எனவே தான் நம்மளுடைய பன்னாட்டு கிறிஸ்தவ தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வீட்டுக்கே விருது அனுப்புகிற ஒரு விழாவை நடத்தினோம். எல்லாருக்கும் அருட்கலை மாமணி விருது கொடுத்தோம். எனவே மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நபருடைய விருது மிக மிக சிறப்பான ஒரு கவிஞருக்கு செல்லுகிறது. அதற்காக அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த கவிதை நான் சொல்லியிருக்கிறேன், இது ஒரு பெரிய ஒரு மகுடம் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, எப்படி ஊழியக்காரன் தன் ஓட்டத்திலே சோர்வுற்று கிடந்த பொழுது கடவுள் அப்பத்தையும் தண்ணீரையும் அனுப்பி உங்களை உற்சாகப்படுத்தினது போல இந்த விருது உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு ஊட்டச்சக்தி. கவிஞரை அவரை கௌரவப்படுத்தி அழைக்கிறோம். ஆயர் பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பன்னாட்டு கிறிஸ்துவ தமிழ்ச்சங்கம் வழங்கும் பேராசிரியர் பிரியகுமாரன் விருதை அருட்கவிஞர் சேவியர் ஐயா அவர்களுக்கு வழங்குகிறோம்.